ஆதிவியூ சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிற வீடியோ இலங்கையில் செப்டம்பர் 21 நேற்றைய தினம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றிருந்தது. அது அந்த வகையில் இன்று அந்த வாக்கு எண்ணும் நடவடிக்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது முன்னிட்டு கட்சிகள் ஊடாக அல்லது அவர்களுடைய தொண்டர்கள் ஊடாக ஏதாவது அசம்பாவிதங்கள் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது இலங்கை முழுவதுமே. அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் சங்கானையில் இருந்து மானிப்பாய் வரைக்கும் எப்படியான சூழ்நிலை இருக்குது, இந்த ஊரடங்கு சட்டம் இதனால் வர்த்தகங்கள் எங்களை எப்படி இயங்குது, மக்கள் நடமாட்டம் எப்படி இருக்குன்றதை காட்ட போகிறோன்னு வாங்க பார்க்கலாம். எங்களோட சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல் அழுத்திக்கொள்ளுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இடம் சங்கான சந்தை தொகுதி, அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டீங்க. சங்கான சந்தை தொகுதி அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வர்த்தக நிலையங்கள், கடைகள், இனிய கடை நிறுவனங்களை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சங்கானைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த மல்லாகம் சந்தி, அதாவது இந்த சந்தியால் திரும்பி போனால் மல்லாகம் சந்தைக்கு போகிற அந்த சந்தியில் இருந்து தான் நான் அவங்கள வீடியோ காட்டி கொண்டிருக்கேன். இந்த இடத்துல வங்கிகள், கடைகள் எல்லாம் அனைத்துமே பூட்டப்பட்டிருக்கு. ஆனால் அத்தியாவசிய தேவைகளுக்காக மக்கள் நடமாடி வருகிறார்கள், அதை காட்டக்கூடியதாக இருக்கிறது. இப்போ நாங்கள் சண்டிலிப்பா சந்திக்கு வந்திருக்கிறோம். சண்டிலிப்பா சந்தியிலேருந்து இப்போ சங்கான போகிற பக்கம், பண்டத்தரப்பு போகிற பக்கம், இஞ்சால மருதனார்மடம் போகிற வயல்வெளி பக்கம், மற்றது மானிப்பாய் போகிற சந்தி, இந்த நாட்சந்தியில் நின்று நான் உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை காட்டுறேன். இதில் இருக்கக்கூடிய கடைகள் அத்தனையுமே போடப்பட்டிருக்கு. ரோட்டால் மக்கள் தங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்காக ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர் மட்டும் இந்த வீதியால் போய் வராங்க. மற்ற இடங்கள் எல்லாமே அமைதியாக இருக்குது. இப்போ நாங்கள் மானிப்பாய் ஆலடி சந்தி பகுதியில் நிற்கிறோம். ஆலடி சந்தி அந்தோனியார் ரோயில்டின்னு சொல்கிறது அந்த பகுதியில் நிற்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய கடைகள் அத்தனையுமே பூட்டப்பட்டிருக்கிறது, மக்கள் நடமாட்டம் மட்டும் இருக்குது. சரி உறவுகளே, இதே நிலைமை தான் யாழ்ப்பாணத்தில் அநேகமான இடங்களில் இருக்குது. மக்கள் நடமாட்டம் தங்களுடைய தேவைகளுக்காக சென்று வருகிறார்களே ஒழிய வியாபார நிறுவனங்கள், வர்த்தக நிறுவனங்கள் அத்தனையுமே பூட்டப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து எமது சேனலோடு இணைந்திருங்கள். எமது சேனலுடைய வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள், ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல்லை அழுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.